So கடந்த வாரத்துல we were talking about something. என்ன பேசணும் நாம? Galatians 5. என்ன சப்ஜெக்ட் பேசணும்? Spirit and flesh. Amen. மாம்சத்தின்படி நடக்கிற காரியம், then ஆவின்படி நடக்கிற காரியத்தை நாம கடந்த வாரத்துல பார்த்தோம். எல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஃப்ளஷும் இருக்கிறது, ஸ்பிரிட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. போத் ரெண்டும் இருக்கிறது. ரைட்? எல்லாமே எங்க இருக்குதுங்க? ஒரே இடத்துல தான் இருக்கிறது. ஸோ இட் இஸ் இன் அந்த ஃப்ளஷுக்குள்ளதான் அந்த ஸ்பிரிட்டும் இருக்கிறது. ஆமென். The spirit is not outside the flesh, it is inside the flesh. நமக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார், இல்ல ஆவி நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த உள்ள இருக்கிற ஆவியானவர் தான் என்ன பண்றாருங்க? அவர் என்ன பண்றாரு? He wants to have control upon this flesh. இந்த மாம்சத்தின் மேல அவர் கண்ட்ரோல் வைக்கணும்னு அவர் நினைத்திருக்கிறார். அவர் சித்தம் நினைச்சு இல்ல, இட் இஸ் ஹிஸ் வில், ஹிஸ் டிசையர். அதை திட்டமிட்டு இருக்கிறாரு. சோ எதுக்குன்னா, இந்த உலகத்துல when you are living on this world, எல்லாருக்குள்ளும் there are desires, ரைட்? எல்லாருக்குள்ளும் டிசைர் இருக்கிறது. சோ எல்லா டிசைர் எப்படி இருக்குதுங்க? ஒருத்தரும் nobody has a desire to be a failure. எத்தனை பேர் நான் ஃபெயிலியர் ஆகணும்னு டிசைர் பண்றோம்? ஒருத்தரும் இல்லை. I mean everybody wants to have success. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஈவன் அட் ஓல்ட் ஏஜ்ல இருந்தாலும் அதை சாதிக்கணும், இதை செஞ்சா நல்லா இருக்கணுமே நினைச்சு நாம we live with that intention. அந்த இன்டென்ஷன்ல தான் நாம என்ன பண்றோம்? அடுத்த சந்ததியும் மை ஜெனரேஷன், மை சில்ட்ரன் அவங்க எப்படியா இருக்கணும்னு விரும்புறோம்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய அடுத்த சந்ததி எப்படி இருக்கணும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு அம்மா அப்பாவும் தன் பிள்ளைகள் ஃபெயிலியரா எப்படியோ போய் எப்படியோ இருக்கட்டும் நினைக்கிறது இல்லை. எவ்ரிவன் அது வளரும் போது பல கோணங்கள்ல போகும். சோ அதை நம்ம பார்த்துட்டு எல்லாருக்குள்ளும் அதே போலதான் நம்ம பரலோகத்துல இருக்கிற தகப்பன் has the same desire. அவருக்குள்ள எப்படி இருக்குதுங்க? என் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். He doesn't want anybody to have a failure life. ஒருத்தரும் பூமியில அவருடைய பிள்ளைகள், ஸ்பெஷலி his own children, அவருடைய பிள்ளைகளுக்கு God doesn't want anybody to have a failure life. ஒரு ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, ஒரு தோற்றப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஆழ்வதற்கு அவருடைய மனசுல he never planned it and he will never have it. So he wants to give his children, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தி பெஸ்ட் கொடுக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ ஜீசஸ் அதை மத்தேயு 7 படிச்சீங்கன்னா, தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:9 he gives that note, the heart of God. தேவனுடைய இருதயத்தை அங்க என்ன பண்றாருங்க? அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். Matthew chapter 7 and verse 8 படிச்சீங்கன்னா, நீங்க உலகத்துல இருக்கிறவங்க நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்ன சொல்றாருங்க? உங்க பரமபிதா எப்படி இருக்கிறாராம்? தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? 10ஆம் வசனமா அது? 11th verse. 9 இருந்து நீங்க 11 வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஜீசஸ் வெரி பியூட்டிஃபுல் இஸ் தேர். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? முட்டை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? உங்களால கொடுக்க முடியாது இல்ல. உங்களால யூ டோன்ட் ஹேவ் தட் ஹார்ட் டு டூ. என்ன பண்றீங்க? அவங்க எதை கேட்கறாங்களோ, உங்களுக்கு பசிக்கு பிரெட் கேட்டா பிரெட் தான் கொடுப்பீங்க, ரைட்? பிரெட்டை கேட்டா இன்னும் பெஸ்டா தான் கொடுப்போம், ரைட்? அதுதான் கொடுப்பீங்க. அப்போ நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இந்த நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது how much your heavenly father அவரு எவ்வளவு நினைச்சிருப்பாரு உங்களை குறிச்சு. அவர்கிட்ட கேட்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். So God's hand is not அவர் ஒரு ஸ்டிஞ்சியான கை கிடையாது அவர், ரைட்? He wants to give you the best. அப்ப கர்த்தர் என்ன பண்ண இருக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் he has in store the best.
He doesn't have the second best. He has the best. ஒவ்வொருவருக்கும் சிறந்ததை அவருடைய ஆதீனத்துல, அவருடைய சித்தத்துல, அவருடைய மகிமையில வைத்திருக்கிறார். அதுதான் அவர் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் நீங்களும் நான் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மிடத்துல கேட்கிறவர்களுக்கு he wants to give you the best. ஆனா அந்த பெஸ்ட நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்ணுதுங்க, நிறைய காரியம் இந்த பூமியில இருக்குது, which comes and disturbs our mind and heart. Amen. அது ஒண்ணு நாம பிசாசுக்கு போனோம். ரெண்டு முக்கியமான, one, the spirit in us urges us. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாருங்க, he looks to what father has. பிதா உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை பார்த்துட்டு அதை தான் ஆவியானவர் கேட்க வைப்பாரு ஒழிய ஒரு சீப்பான காரியத்தை ஆவியானவர் கேட்க விட மாட்டார். எதையே கேட்டு வாங்க, இல்ல. Because only the spirit knows what God has prepared beforehand. 1 கொரிந்தியர் 2:9-10 நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் எழுதி இருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்னவா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. There are God prepared things for his people. அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு வீட்டுல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, கிச்சன்ல போய் ஏதோ அதை போட்டோம் இதை போட்டோம் ஏதோ ஒண்ணு செஞ்சோம் வர்றதில்ல. They are so watchful to prepare a good dish, இல்லையா? நல்லா என் பிள்ளைங்க ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் தான் they take all the effort. Finishing முடிவு நான் சொல்லல, but their intention is so pure, they want to give their children the best dish. Amen. அதே போலதான் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாராம், அவர் ஒரு வேர்டு ஸ்பெசிபிக்காக, தேவனிடத்தில் அன்பு கூறுகள், those who love God, to them தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, God prepared things. நல்லா நான் கவனிச்சுக்கங்க, there are things that God has prepared for you. Hallelujah. God doesn't say நீங்க prepare பண்ணி, he says God himself, he has taken a personal interest about you. அவர் என்ன பண்ற, உங்களுக்கு என்று அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை என்னவா, the eyes has not seen, கண்கள் பார்க்கல, காது கேட்கல, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா அவைகள் என்ன பண்றாராம், நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்த. What does the Spirit do? He reveals the things that God has already prepared for you. கர்த்தர் இன்னும் ஆயத்தம் பண்ண போகிறதுல, ப்ரிப்பேர் பண்ண போகிறதுல, he has already prepared. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம மாம்சத்துக்கு புரியல, நம்ம உணர்வுகளுக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம், we struggle. அந்த ஸ்ட்ரகிள்ல இந்த ஃபிளஷும் இந்த பிசாசம் சொல்லுது, when God has the best, the devil or the flesh forces us to choose the secondary. நம்ம மாம்சம் என்ன பண்ணுதுங்க, தி பெஸ்ட் செலக்ட் பண்ண விடாது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை செலக்ட் பண்ண இந்த மாம்சமோ பிசாசோ விடாது. It will always show a downfall. போகிற இடத்துக்கு தான் பிசாசு காட்டும், அல்ல மாம்சம் காட்டும். ஜெனசிஸ் 3 அதான் பாக்குறோம். The devil showed, அவன் கண்களுக்கு முன்னாடி அழக காட்டுனா, அதிகாரத்தை காட்டுனா, எல்லாத்தையும் காட்டுனா, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டவுன்ஃபால காட்டல. மனுஷன் அதை பார்க்க மிஸ் பண்ணிடுறான். இன்னைக்கும் the same thing. When we walk in flesh, live in flesh, the flesh fails to recognize what God has in store for you. உங்களால புரிஞ்சுக்க முடியாது, மாம்சத்தால புரிஞ்சுக்க முடியாது. So தேவன் ஆயத்தம் பண்ணினதை only the Holy Spirit knows. யாருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். Nobody knows it.
No flesh knows it, no devil knows it, only the Holy Spirit knows it. And the Holy Spirit will reveal the prepared things to the one who loves God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். God, Holy Spirit doesn't randomly reveal to everyone. To the one who loves God, to them the Holy Spirit reveals the prepared things from God. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர், நட்சத்திரத்தையும் சூரியனையும் படைத்த என் தேவன் உங்களுக்காக எனக்காக ஒரு அற்பமான சொற்பமான காரியத்தை உண்டு பண்ணி வச்சிருப்பாரா? நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய சபை இருக்கலாம், பெரிய பெரிய கட்டடம் இருக்கலாம், we think that is the blessing. No, அதை காட்டிலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் God has something very special, and we fail, the flesh fails us to look what God has in store for us. அதனால தான் அற்பமான காரியத்துக்கு பின்னாடி ஓடுறோம், அற்பமான காரியத்துக்கு சண்டை போடுறோம், அற்பமான காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? With this flesh longs for the perishable. தேவன் ஆயத்தம் பண்ணது imperishable, அழிவு இல்லாத தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். But we long for the perishable. இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே. நாம எது இருந்தாலும் நல்லா இருந்தாலும் that is going to be temporary. ரைட்? என்னதான் நாக்குக்கு ருசியான பதார்த்தங்களை, அது பிரியாணியா இருக்கட்டும், இன்னைக்கு சண்டேல எல்லார் வீட்டுல என்ன இருக்கு? நான்வெஜ் சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு இந்த நுனி நாக்கு வரைக்கும் தான் ருசி. ரைட்? அதுக்குள்ள அந்த சலைவா விழுந்த மாத்திரம் அந்த டேஸ்ட் போயிருது, தெரியுமா? இட் டசன்ட் ஹேவ் தட் சேம் அந்த அரோமா, அதெல்லாம் இருக்காது. இந்த நாக்கு நுனி நாக்கு வரைக்கும் தான் அது ருசி. அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, சக்கையா போயிருது, வர்த்லெஸ்ஸா போயிருது. ஹல்லேலூயா. So the God has prepared, created this body. அந்த அளவுக்கு இந்த பாடிக்கு என்ன வேணுமோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? வெளியே தள்ளிடுது. It doesn't keep itself. That beautiful God. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம சரீரத்துல இவ்வளவு வச்சிருந்தாருன்னா அவர் உங்களுக்காக எனக்காக எத்தனை மகிமையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருப்பார். Prepared. It's not going to prepare. It's already prepared. It's already there. It's already exists. உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். So இதை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். Nobody knows what God has in store for us. இந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? He knows the deep things of God. தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். He knows every secrets of God. So அந்த சீக்ரெட்ஸ் வைத்து கொண்டுதான் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார் ஆவியானவர்? He is living inside us. நம்மில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மில அவர் வாழ்ந்து கொண்டாரு. He's living, moving. எதுக்கு மூவ் ஆகுறாரு? He wants us to move towards the plan and purposes of God. In the flesh என்ன பண்றாரு? He wants to subdue the flesh and make this flesh obey to the commandments of God. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு ஆவியானவர் கட்டளை கொடுத்து நடத்த விரும்புகிறார். சாய்ஸ் நமக்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதனாலதான் when you read Romans chapter 8 and verse 14 படிக்கும் போது the Bible very clearly says, அங்க சொல்றாரு, நம்ம படிக்கும் போது Romans 8 and verse 14 படிச்சீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், actually there is a Greek word for led. நாம நிறைய படிக்க வேண்டியதா இருக்குது. அந்த வேர்டு பாத்தீங்கன்னா கிரீக்ல பாத்தீங்கன்னா ஏகோ, எகோல ஏகோ, AGO, நம்ம இங்கிலீஷ்ல AGOக்கு என்ன சொல்றோம்? அகோ. பாஸ்ட பத்தி பேசும். ஆக்சுவலா கிரீக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ஏகோ. The Greek word is ego. It means he wants to take the
front stage. He doesn't want to be in a backstage. He wants to be in the front stage. ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர் முன்னாடி இருக்கு. He wants to lead. இங்க என்ன சொல்லுதுங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, அது ஆக்சுவலா ரைட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அந்த கிரீக்ல எப்படி இருக்குது, நான் டிரான்ஸ்லேட், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியானவர் எவர்களை நடத்துகிறாரோ, only those are called the sons of God. As Holy Spirit led, those shall be called sons of God, sons and daughters of God. ஒரு வித்தியாசம் இருக்குது. Ledna, it means the Holy Spirit wants to be the guide. இப்போ நீங்க எங்க போறீங்க, ஒரு புது இடத்துக்கு போறீங்க, போன மாத்திரத்துல அந்த டூருக்கு உங்களுக்கு கம்பைல் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு கைடை கொடுத்துருவாங்க. இந்த கைடு உங்களுக்கு பின்னாடி இருப்பாரா முன்னாடி இருப்பாரா? ரைட்? பிகாஸ் உங்க கண் எங்க இருக்குதுங்க, அந்த கைடு மேல இருக்குது. அந்த கைடு எவ்வளவு சொல்றாரு அது நீங்க கேக்குறீங்களோ தெரியாது, எவ்வளவு புரியுதோ தெரியாது. பட் எதுக்குன்னா, அந்த கைடு பாத்துல நீங்க போனீங்கன்னா போயிட்டு சேஃபா போன இடத்துக்கு திரும்பி வந்துடலாம். கைடை மிஸ் பண்ணீங்கன்னா you will be out of the track. கடந்த நாள் ஒரு கிளிப்பிங் வந்துருந்துச்சுன்னா, அந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது she gets excited. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க டீமை மிஸ் பண்ணிட்டு பாப்பா, ஒரு பங்களாதேசி பெண், அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுது, தேடுது அலையுது. She is alone, left alone. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. So அழுது, she doesn't know other languages. தடுமாறி தனக்கு இருக்கிற இங்கிலீஷ்ல உடஞ்சி யாருக்கிட்டே என்னமோ சொல்லுது. அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இந்த பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குரூப் சேருது, அங்க கூப்பிட்டு போறாங்க, இங்க கூப்பிட்டு போறாங்க. அப்புறம் எப்படியோ இப்படி போகும்போது இந்த மிஸ் ஆன அந்த டீம் பஸ் ஃபுல்லா இருக்கிற பிள்ளைங்களும் தேடிட்டு இப்படி வராங்க. அவங்க பார்க்கும்போதுதான் இந்த பிள்ளைக்கு ஒரு உயிரே வந்தது. ஸோ எதுக்குன்னா, இஃப் யூ மிஸ் யுவர் கைடை மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க தான் என்ன பண்ணணும், சுத்தி வரணும். யூ வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், யூ வில் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, யூ வில் வேஸ்ட் யுவர் டைரக்ஷன். உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எல்லாம் போயிட்டு வந்து கடைசியில ஐயா இந்த ஊழியமும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லி உட்காந்துரும். போதம்பா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன், இல்ல சாப்பிடுறேன், இந்த எண்ணத்துக்குள்ள வந்துடும். அதை நடக்க கூடாதபடி ஆவியானவர் என்ன பண்றாரு? He wants to be in your front. உங்களுக்கு முன்னாடி இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார்? He was ministry, அவருடைய அமெரிக்கால இருந்துச்சு. God said him to இங்கிருந்து விக்கெட் பண்ணி என்ன பண்ணு, யூ கோ டு ரஷ்யாவுக்கு சொல்லிட்டார் ஆண்டவர். யோசித்து பாருங்க, லக்ஸுரியா ஜாலியா இருந்த மினிஸ்ட்ரி சடனா ரஷ்யாவுக்கு மைக்ரேட் ஆகணும்னா என்ன தெரியும், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் காட் செட், or the Holy Spirit said, he migrated to Russia. அங்க இப்ப இருந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அதிகம், நோ மணி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, திருடு கொள்ளை இதெல்லாம் அதிகமா இருந்தது. அவர் போகிறாரு. அந்த போகும்போது அவர் ரஷ்யால ஒரு காரியத்தை பாக்குறாரு. என்ன காரியத்தை பாக்குறாருன்னா, எவ்ரிடே வாட்சஸ், 2 வயசான மூதாட்டிகர் என்ன பண்றாங்க, வராங்க, அவங்க தெரு வழியா போறாங்க. அவங்க போகும்போது 2 பேர்கிட்ட ஒரு பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடை என்ன பண்றாங்க, ஒரு கயிறு ஒரு பக்கம் எப்படி இருக்குதுங்க, அந்த மாடு கழுத்துல இருக்குது. அந்த ஒரு பக்கத்தின் கயிறு இந்த வயசான பாட்டிங்க கையில இருக்குது. 2 பேரும் முன்னாடி நடக்கிறாங்க, இந்த மாடு பின்னாடி நடக்குது. பாடு கொளுத்து இருக்கிறது. இட் ஜஸ்ட் ஃபாலோஸ் தட் விமன். போறாங்க, ஒரு இடத்துக்கு போன பிற்பாடு என்ன பண்றாங்கன்னா, அங்க அவங்க கூடையே ஒரு குச்சி எடுத்துட்டு போறாங்க. அந்த குச்சை பூமியில அடிச்சுட்டு அந்த கயிறு அதுல கட்டிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எப்போ மறுபடியும் அவங்க அந்த சாயங்காலம் ஆகும்போதுதான் அந்த மாடை போய் கழட்டி கொண்டுட்டு வராங்க. என்ன அதுல வேடிக்கை அவர் பாக்குறாருன்னா,
எந்த இடத்துல அந்த மாடு கட்டப்பட்டு இருக்கிறதோ அதே இடத்துல அந்த மாடு சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. அந்த பசு மாடு அங்கதான் இருக்கிறது. அந்த மாடுக்கு எவ்வளவு நேரம், இப்படி ஒரு தலை இப்படி ஜிம்முச்சுன்னா அந்த கட்டெல்லாம் பிச்சுட்டு வந்துடும், ரைட்? பட் இட் வாஸ் தேர். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்ரி டே இட் ஹேப்பன் தட். அதே போலதான் நடந்துச்சு. So he understood. ஒரு காரியம் என்னன்னா, யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மாடு ஒரு வயசான பாட்டி ஒரு கயிறை கட்டி முன்னாடி இழுத்துட்டு போகுது. அந்த மாடு அந்த அம்மாவை அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணுது. அந்த பாட்டி அந்த எங்க கொண்டு போய் அந்த மாடை விடுகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிறது. அவங்க ஒரு பெரிய கட்டி மரத்துல கட்டுல ஒரு சின்ன குச்சியில அது ஆணிய அந்த கீழே மண்ணுல அடிச்சுட்டு அதை கட்டி போட்டு வராங்க. அது எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தெரியுமா, when Holy Spirit leads, அவர் உனக்கு டைரக்ஷனை சொல்லி இப்படிதான் போன இதனால he takes you, he is in the front. உனக்கு முன்னாடி இருந்து என்ன பண்றாரு, அவர் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போன பிறகு அவர் அதுக்கு மேல எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் தான் போவாரு. அந்த இடத்துல நம்ம விடுவாரு. நாம எடுக்க வேண்டிய என்ன முடிவு தெரியுமா, ஆவியானவர் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, I will make a choice to be here. அது நான் மனுஷன், மாம்சத்துல வாழ்ற நாம ஆவியான உதவியோட நான் என்ன பண்ண போகிறேன், என் பிளானை மாத்த போறதுல, என் டிசைரை மாத்த போகிறதுல, எனக்கு அக்கறை பச்சையா இருக்குது, நான் அங்க போகிறதுல நான் என்ன பண்றேன், I am going to restrain myself as I am led. இந்த வயதான பாட்டிகள் ஒரு இவ்வளோ பெரிய மாடை நடத்தி அவங்க கொண்டு போய் வச்ச இடத்திலேயே ஒரு பசு மாடு இருக்குமானால், how much the Lord desires from us. ஆவியானவர் நம்ம கிட்ட எத்தனை விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அவர் கொண்டு போய் வைக்கிற இடத்துல நாம் இருக்கணும். Success doesn't come because we desire. அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பிளான் போட்டா நல்லா இருக்கும், அதை பிளான் போட்டா நல்லா இருக்கும். Success comes when you abide, when you begin to do the plan and purpose of God. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். He is the source, he will take care of it. Only thing that we need a willing heart and mind. இயேசுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. நீங்க மத்தேயு 4, லூக்கா 4, மத்தேயு 4:1, லூக்கா 4:1 பாத்தீங்கன்னா the Bible very beautifully states என்னன்னு, the Holy Spirit led Jesus into the wilderness. எங்க கொண்டு போனார் ஆவியானவர்? பங்களாவுக்கு கொண்டு போல, மாளிகைக்கு கொண்டு போகல. எங்க கொண்டு போனார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போனார், வில்டர்னஸ்க்கு கொண்டு போனார். வில்டர்னஸ்ல இருந்து did Jesus move to some comfortable place? 40 நாட்கள் he was there in the wilderness. வனாந்திரத்துல இருந்தார். If Jesus didn't choose his way and chose the way of Christ, how much நீங்களும் நானும் we have to choose the way of the Holy Spirit. If he is leading you, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறாரு. நாம தான் என்ன பண்றோம், நாம இன்னைக்கு அங்க இருந்தா நல்லா இருக்கும், நாளைக்கு அங்க போனா நல்லா இருக்கும், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இது மனுஷீக, திஸ் இஸ் fleshy desires. When a child of God asks God, ஆண்டவரே இன்னைக்கு எங்க என்ன நடத்த போறீங்க, எங்க என்ன கொண்டு போக போறீங்க? சில நேரத்துல ஆவியானவர் கொண்டு போகிற இடம் நம்ம கண்ணுக்கும் நம்ம மாம்சத்துக்கு விருப்பமே இருக்காது. But there is a glory of God. வேர் ஆவியானவர்களை வைக்கிற இடத்துல தான் தேவ பிரசன்னம் இருக்கும். When you stick to the place where God puts in you, there will be the glory of God. There will be the revelation of God. Amen. Hallelujah. தேவன் வேற எங்க ரெவலேஷன் கொடுக்க மாட்டார். When you அவர் வைக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ரெவலேஷன் மேல ரெவலேஷன் வரும், அபிஷேகம் மேல அபிஷேகம் வரும், வல்லமை மேல வல்லமை வரும். Not everywhere. தெளிவா தெரிஞ்சுக்கணும். இத தேவனுடைய வழியை திசை திருப்புவதற்கு பிசாசு நிறைய வழிகள். He has hundreds and ways, hundreds and hundreds of people. ஸ்பெஷலா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில
இன்னொரு ரட்சிக்கப்பட்டவனை தான் அனுப்புவோம். இது சரியில்லை, நீ இப்படி பண்ணு, நீ அதை பண்ணு. நம்ம கேட்கும் போது அதை திரும்ப 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 கேட்கும் போது you begin to follow that. பிசாசுடைய வழி அதுதான். திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ப்ட் பண்ணுவான், திரும்ப திரும்ப இன்ஸ்டிகேட் பண்ணி கொண்டே இருக்கும். திரும்ப அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அகேன் ஒரே ஏதோ ஒரு கார் இன்ஸ்டிகேட் பண்ணுதுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, that is not from God, that is from the devil. ஆவியானவர் ஒரு முறை சொல்லுவாரு, 2 முறை சொல்லுவாரு, கேட்கலையா அவர் அமைதலாயிருவார். If you don't listen, the Holy Spirit will not again speak to you. It doesn't force you. அவர் சொல்ல தப்பாய் தவறான வழி. When God Holy Spirit, யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா பைபிள்ல படிச்சிரோம், He is the Son of God. யார்? Jesus. When the wise men came, அவங்க இயேசுவை தேடிட்டு வரும்போது, குழந்தை இயேசுவை தேடிட்டு வரும்போது எங்க போனாங்க? They expected the king of Jews to be in a palace. ஆனா எங்க இருந்தார் அவரு? ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறார். That was the way Holy Spirit was guiding. அதனால்தான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு he was, the Holy Spirit led him to wilderness. He didn't lead him ஒரு ஏதோ ஒரு லக்ஸுரி அப்படி இருக்கிறதுக்கு இல்ல. he அந்த 40 நாட்கள் அங்க இருக்கும் போது he constrained. பசி இருந்தது, தாகம் இருந்தது, there were many things going, temptation வந்தது. அந்த வரக்கூடிய காரியங்கள் தான் பிசாசு பயன்படுத்தி அவன் என்ன பண்ணா, இந்த கல்லுகள் அப்பமாக்கும், நீ மேல இந்த குதி, இந்த உலகத்தை இதெல்லாம் நான் கொடுக்கிறேன். Do you think it was easy for Jesus? He was God in flesh. அதான் பைபிள் சொல்லுது, உங்களை போல என்ன போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஹீப்ரூஸ்ல படிக்கிறோம் நாம. He was tested and tempted like you and me in every, ஒரு மனுஷன் எந்த விதத்துல சோதிக்கப்படுகிறானோ அத்தனை விதத்திலும் Jesus was tempted. Hebrews 2 பாருங்க அந்த வசனத்தை. ஆ 2:8-18 படிங்க. Since he himself has gone through suffering and testing, he is able to help us when we are being tested. 14 வசனத்துல படிச்சீங்கன்னா எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He became just like you and me, flesh and blood. அதுதான் அவர் சொல்லுவார். 18 அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பட்டு பாடுகளினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிச்சேன். Hebrews 4:15 நீங்க படிக்கும் போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். Hebrews chapter 4:15. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். in every aspect. இன்னைக்கு சர்ச்சு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு சோதனை வருது. how much we are tempted, right? தூக்கம் வரும், பசி எடுக்கும், எந்திரிச்சு போகலான்னு வரும், தண்ணி குடிக்கலான்னு தோணும். those are temptation. இங்க சொல்லுது சோதிக்கப்பட்டும் நம்மை போல. இட் மீன்ஸ் நீங்களும் நானும் எவ்ரிடே என்ன டெம்ப்டேஷன்ல போகிறோமோ that Jesus went through. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அவர் என்ன பண்ணாராம், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். He never sinned. He never gave into the temptation. அந்த டெம்ப்டேஷன் பிசாசு கொண்டு வந்த சோதனைக்கு அவர் இடம் கொடுக்காதபடினால பைபிள் சொல்லும், then Jesus அந்த 40 days ஆனதுக்கு அப்புறம் when he came out of the wilderness, he came
out with the power of the Holy Spirit. 18 வசனம் 4 Luke 4 and 14 பாருங்க 4:14. இயேசு ஆவியானவருடைய பலத்தினால He returned with the power of the Holy Spirit from the wilderness to Galilee. How did he come? He was led, and the leading, when Jesus obeyed the leading of the Holy Spirit, he came out with the power of the Holy Spirit. Hallelujah. நாம கத்துறதுனால ஆவியானவர் வர போறது இல்ல. அநேக இடங்கள்ல Holy Spirit come, Holy Spirit fire. ஒன்னு கூட நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், that is unscriptural, that is not on God, that is 100% flesh. நீங்க அப்படி கத்துறதுனால பரிசுத்த ஆவியானவர் வர போறது இல்ல. Because he is God, he commands us. If he led Jesus, the same Holy Spirit wants us to lead us. It means to follow him, do whatever he says. He doesn't obey us, we have to obey the Holy Spirit. என்ன பண்ணோம்? We have to live in the obedience of the Holy Spirit. We have to be guided by the Holy Spirit. He wants, அவர் ரெடியா இருக்கிறார். ஆவியானவர் அவர் நீ சரியில்லைன்னு சொல்ல போறதில்லை. ஒண்ணு if you are ready, he is ready. அவர்கிட்ட டைரக்ஷன் எல்லாம் சொல்ல மாட்டார். ரெடினாக்க அவர் சொல்றார், ஓகே நட, நான் முன்னாடி போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு. அவர் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை, நாம தான் அவரை ஃபாலோ பண்ணோம். We have to give yourself 100%. அந்த 100% கொடுக்கும் போது தான் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்ல இருந்து உலகத்தின் காரியம் வரும், பெருமை வரும், பிரைடு வரும், மணி வரும், பவர் வரும், இதெல்லாம் வரும். அந்த பாதையில நீங்களும் நான் அவைகளெல்லாம் துச்சமா நினைச்சாதான், பவுல போல எல்லாத்தையும் குப்பை என்று விட்டேன், தூசியாக எண்ணுகிறேன்னு நீங்க துவைக்க அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு போவீங்கன்னா, you will go and reach to the right destiny. நீங்க இயேசுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாத்திரம் ஏதோ 4ஆம் in every scripture you can see the Holy Spirit. அதனாலதான் when Jesus was about to go to the cross, he spoke more about the Holy Spirit. Right? John 14ல இருந்து நீங்க 16, 17 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா he talks about the Holy Spirit. 13th chapterல இருந்து அவர் பேசுவார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவார். When he speaks, the 14th chapterல 17th verseல Jesus puts a specific word about the Holy Spirit. அவர் என்ன சொல்றாருங்க? சத்திய ஆவியானவர். He is the spirit of truth. ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சத்திய ஆவியா. என்ன இருக்கிறது? யோவான் 14:17. உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள். See, the world cannot receive him. Why? Because he is a spirit of truth. He is not the spirit of lie. பொய்யின் ஆவி கிடையாது. அவர் truth, he is a spirit of truth. So the world cannot receive him because the உலக எதிரில் இருக்குது, மாயையில இருக்குது, பொய்யில பிணைஞ்சு இருக்கிறது. So பொய் வந்து பிசாசுடைய ஆவி. So God cannot come and indwell, become a partner with the devil. He is so unique. He is holy. He is righteous. அதெல்லாம் இயேசு சொல்லுவார், என்னன்னு? சத்திய ஆவியானவர் அவர். He is the spirit of truth. அவர்கிட்ட இத்துணோண்டு கூட பொய் கிடையாது. He cannot speak lies to you. பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரு, பொய்யான வாக்கு தத்தங்களை கொடுக்க மாட்டாரு, உங்களை நம்ப வச்சு ஏமாத்துக்கிற வார்த்தையை கொடுக்க மாட்டாரு, பொய்யான சொப்பனங்களை கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வருகிற காரியம் அல்ல. When God says something, when the spirit of truth says something, it will be the truth. சத்தியத்தை தவிர வேற எதுவுமே வராது ஆவியானவர்கிட்ட இருந்து.
15ஆம் அதிகாரத்துல பாருங்க, இன்னொரு வசனத்தை வார்த்தையை சொல்றார். 15:26 படிங்க. யோவான் 15:26. I will send you the advocate, the Spirit of truth. நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அட்வொகேட்டுக்கு என்ன இருக்குதுங்க? நான் 15:26, யோவான் 15:26. சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றது? ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். wherever spirit of truth will testify about Jesus. You want to know Jesus? Jesus அவர் சொன்னார், நானே சத்தியமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். You will know the truth. You will know Jesus only when the Holy Spirit comes, because he will testify about the truth, because he is the spirit of truth. அதுல யோவான் 16:13 பாருங்க. சத்திய ஆவியானவர், when the spirit of truth comes, he will guide you into all the truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை என்ன பண்ணுவாரு? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, you cannot learn, he will never teach you anything that is concerned about lie. பொய் அவர் கத்து கொடுக்கவே மாட்டார். பொய்யான தரிசனத்தை அவர் கொடுக்கவே மாட்டாரு. He will reveal only truth. He will reveal only சத்தியத்தை மாத்திரம்தான் அவர் உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரும்போது அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். He doesn't have anything. துணோண்டு கூட ஒரு டாட் ஆஃப் லைட் கூட அவருக்கு இல்ல, ஒரு டார்க்னஸ் கிடையாது. That's the reason இந்த 2-3 அதிகாரத்துல 3 முறை இயேசு சொல்லுவாரு, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா அவர் சத்திய. He is the spirit of truth. He is the spirit of truth. சத்திய ஆவியானவர். ஏன்னா கிருபையும் சத்தியம் தான் ஒன்னோடு ஒண்ணு முத்தமிடுமா. சங்கீதத்துல இருக்குது, only கிருபை and the truth, the grace and truth will kiss each other. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். Amen. So only grace and truth can walk hand in hand. பொய்யும் சத்தியமும் ஒன்னோட ஒண்ணு நடக்க முடியாது. பொய்யில பித்தலாட்டத்துல நம்ம இருந்தா, don't expect the Holy Spirit to walk with you. கோபமும் வைராக்கியம் இருந்தா, don't expect the Holy Spirit to walk with you. தயவு செய்து துணிகரமா சொல்லாதீங்க, ஆவியானவர்னு சொல்லாதீங்க. It's your flesh. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. I feel so sorry. சில நேரத்துல அவ்வளவு வருத்தமா இருக்குது. When the people shout, ministers of God shout, Holy Spirit, send your fire, is not going to send. அவர் என்ன, நான் நடத்த போகிறேன், நான் சொல்லுகிறது சொல்லு, நான் கொண்டு போகிற இடத்துல ரெடி ஆயிரு, அதுதான் நடக்கும். ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள். So when you read இந்த பிகினிங்ல பாத்தீங்கன்னா, Jesus was led by the Holy Spirit. அதே போல கடைசி நாட்கள்ல when he was going to the cross, நீங்க நினைக்கிறீங்களா he went by his own? No, he was led by the Spirit. Luke 22ல படிச்சீங்கன்னா, I think அந்த 41st verseல இருந்து படிச்சீங்கன்னா, அவர் என்ன பண்றாருங்க, இந்த லாஸ்ட் சப்பர் ஆகுது, மேல் வீட்டுல சப்பர் ஆன உடனே எல்லாரும் மேல இருந்து இறங்கி they go to the Mount of Olives or கெத்செமனேக்குள்ள போகிறாரு. இந்த கெத்செமனேக்குள்ள ஒரு சூழ்நிலை உருவாகுது. இயேசு அங்க போன உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். Amen. After that there is something beautifully in the 22nd chapterல பாருங்க, Luke chapter 22ல நீங்க படிக்கும் போது அவர் எங்கன்னா சொல்லுவாருங்க, அவர் அதுக்கு பிறகு 41ஆம் வசனத்துல அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போகிறாரு. கொஞ்சம் தொலைவுல போய் என்ன பண்றாரு, முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? இந்த
ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ம். உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று சொன்னார். என்ன சொல்றாரு? He prays a prayer, Jesus. Now he kneels down and begins to pray to God. என்னன்னு? Father, என்னன்னு? If இந்த பாத்திரம் என்னை விட்டு, if you want to remove this cup from me, please do it not by my will, but let thy will be done. என்ன கேக்குறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்குங்க. If it is your will to remove this cup, you remove it. அப்போனா just imagine பண்ணுங்க the agony, the pain he was witnessing. அவரால தாங்கிக் கொள்ள முடியல. He wants to get rid of it. முதல் ஆதாமோடைய சூழல் அங்க வருகிறது. Now choice is with Jesus. Either he's going to stand with the truth or the will of God, or தன்னுடைய மாம்சம் விரும்புகிறதை செய்யறாரா? இயேசு அப்படி எந்திரிச்சு போயிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். பட் அவர் என்ன முழங்கால நிக்கிறாரு. He cries, he wails. கதறார் இயேசு. நீங்க சும்மா பைபிள் அவருக்கு எப்படி கேட்டார்? இல்ல, he was wailing, he was troubled in his heart, he was troubled in his spirit to make a choice. ஒரு பக்கம் ஆவியானவர் சொல்றாரு, no, we just pray this, ask for God's strength, God's power to walk in the will of God. ஆவியானவர் நடத்தினா அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் இருக்கிறார், ஒரு பக்கம் பிசாசு இருக்கிறான், ஒரு பக்கம் மாம்சம் இருக்கிறது. Choice, Jesus has to make a choice. ஆவியானவர் இயேசு ஃபோர்ஸ் பண்ணல, அதனாலதான் மாம்சத்துல கதறாரு, ஆகனி கதறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆகனி எங்க போகுதுன்னா, கொஞ்ச நேரம் முழங்கால இருக்கிறாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா he falls prostrate, கீழே விழுந்துறாரு. அவரால முடியல, தாங்க முடியல, வலி வேதனை தாங்க முடியல. அந்த வேதனையின் உச்சம் எங்கனாதாக அவருடைய வியர்வை துளி ரத்தமாய் மாற இருக்குது. many veins got, blood cells எல்லாம் உடைய ஆரம்பிக்கிறது, வியர்வை ரத்தமா வெளியே வருகிறது. so he was fighting. ஆவியானவர் இருந்தாரு, but he was watching. ஆவியானவர் கொண்டு போனார், கெத்செமனை கொண்டு போனாரு, அங்க விட்டுட்டார் இயேசுவை. தீர்மானம் பண்ண வேண்டியது இயேசு. வனாந்தரத்துக்குள்ள சவால் வந்தது, ஆவியானவர் தான் கொண்டு போனாரு. தீர்மானம் எடுத்து நிக்க வேண்டியது இயேசுடைய வேலை. இன்னைக்கு ஆவியானவர் நடத்தி ஒரு இடத்துல வைக்கும் போது தீர்மானம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. நமக்கு உலகத்துல பார்க்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்காதுன்னு இல்ல. அந்த சொந்தம் நல்லா இருக்கும், இந்த உறவுகள் நல்லா இருக்கும், அவங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆவியானவர் இருப்பாரா? இதுதான் கேள்வி. Will the Holy Spirit be with you? உங்க நடுவுல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? உங்க செய்கைக்கு தக்க பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரா? இயேசு அந்த பிசாசுடைய சோதனை ஜெயித்த போது Holy Spirit came and blanketed himself on Jesus. அப்போ நீங்களும் நான், உங்களுக்கு எனக்கும் மாம்சத்தின் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் கலாத்தியர்ல படிச்சபடி மாம்சமும் ஆவிக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு போராடி கொண்டிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், if you are being led by the Holy Spirit, அப்போ ஆவியானவர் நீங்க நடத்தப்படுவீங்க. when you just overcome through the power of the Holy Spirit, he will blanket you, உங்களை மூடிக்கொள்வார். Then you will see the literal power of the Holy Spirit in your life. இன்னைக்கு நீங்க அங்கங்க பார்க்கிறதெல்லாம் உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. I can bluntly, openly say it's all fake, created by man. நீங்க பைபிள் முழுக்க படிங்க, எங்க ஆவியானவர் வரணும்னு நினைக்கிறார் அங்கதான் வந்தார். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி இருந்தாங்க. Holy Spirit came down. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் வந்தார், இடத்தை அசைக்கும்படியாக செய்தார். They were all filled in the Holy Spirit. அவர் தான் வந்து நிரப்ப முடியும். நான் நிரப்புங்க ஆண்டவர், நான் நிரப்ப போகிறது இல்ல. பவுலுக்கு சாய்ஸ் இருந்தது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல
16 சாப்டர்ல இங்க நீ ப்ரீச் பண்ணலாம். ஆவியானவர் சொல்றார், யூ கேன் ப்ரீச் இன் ஏசியா மைனர், பட் ஐ ஹாவ் சம்திங், யூ ஹாவ் டு லீவ் திஸ் பிளேஸ் அண்ட் கோ ஃபார்வர்ட். தட் ஆவியானவர் அங்க இருக்க விரும்பல. அவர் சொல்றாரு, என் பிளான் அங்க இருக்குது, உன் பிளான் இங்க இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிளான், ஐ வாண்ட் தட் பிளான். அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நீ போவினா நான் உன்னை வச்சு அங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போறேன்? உன்னை கொண்டு நான் அங்க பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நீ தான் வரணும். If you move, I am already there. My plan is, my vision is there. மெசடோனியா தான் என்னுடைய விஷன் இருக்கிறது, நாட் ஏசியா மைனர். நாட் ஏசியா மைனர். அப்ப எல்லாருக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஏசியா மைனரும் இருக்குது, மெசடோனியாவும் இருக்குது. ஆவியானவர் எங்க கொண்டு போறாரு? மெசடோனியா கொண்டு போகிறாரு. இது வரைக்கும் போனதில்லை பவுல், முறை போகிறாரு. ஹல்லேலூயா. Holy Spirit never takes you ஏற்கனவே விதைச்ச இடத்துக்கு போக மாட்டார், புதிய இடத்துக்கு கொண்டு போவார். Hallelujah. Where you have not seen, there the Holy Spirit has something for you. அங்கதான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. He wants you to go, see there. நான் முன்ன இருக்கிறேன், என்ன பாரு. When you go there, பவுல் சொல்லுவாரு, எனக்கு இங்க நிறைய வாசல்கள் திறந்திருக்கிறது. அந்த ஆவியானவரை நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னா, அதான் சொல்றது, you have to let this flesh die. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியல, மாம்சம் எது ஆவி எதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் நான் ஜெபம் பண்ண நான் நோ. Most of the Christians are living in flesh, lead பண்ண லைஃப்ல தான் நடந்துட்டு இருக்கிறோம். We have not been led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால நடந்தபடினா you will have the joy of the Holy Spirit in you. உங்களுக்குள்ள you will have joy of God in you. Every day உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் இருக்கும். நான் தான் எப்பவுமே சொல்றது, இந்த கிறிஸ்டியன் லைஃப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்துல யாருக்குமே கிடையாது. We are the only people, even in the prison we can have joy. பவுல் எழுதுறாருல, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், நீங்க சந்தோஷமாயிருங்கள். Philippians 4ல அவர் சொல்றார், 4:4ல. காரணம் எங்க இருந்து சொல்றாரு இத? He himself was in the prison. ரோம் பிரிசன்ல இருக்கிறார், அங்க இருந்து சொல்றாரு அவர். Rejoice. Again I say rejoice in the Lord. Only a person, அந்த உபத்திரம் எல்லாம் இது ஒண்ணு இல்ல, ஐ ஹாவ் சம்திங் பெருசு நினைக்கிறவன் தான் அது அற்பமா நினைப்பான். அதனாலதான் அவர் பவுலால சொல்ல, ரிஜாய்ஸ். ஐ ஒன்ஸ் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ். நம்ம மனசு துக்கம், வேதனை, இது கோபம் இதெல்லாம் இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யலன்னா, அந்த ஆவியானவருக்கு முழுசா நம்ம இடம் கொடுப்போம். இட்ஸ் அவர் சாய்ஸ். அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது, அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஒரு பொய் கூட அவர்கிட்ட இருந்து வராது. நம்ம செவிக்கலாம்.